அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் கிடைச்சிருக்குது. அதில் முதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெபனானில் இது வரைக்கும் 4297 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக தொடர்ந்தும் கியூவ் பகுதிகளில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது, வெடிப்பு சத்தம். டமஸ்கஸில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு சத்தம் கேட்டிருக்குது. அதுக்கப்புறமா அந்த டமஸ்கஸ் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 பேராகவும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 10ஆகவும் இருக்குது. சிரியாவில் என்ன நடந்தது அப்படின்றது இது வரைக்கும் தெரியல, வெடிப்பு சம்பவம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், எண்ணெய் பரல்லாம் பறக்கிற அளவுக்கு உக்ரைன் ரஷ்யா மீது அடித்தாங்க. பதிலடியை நேற்று இரவுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. இப்போதைக்கு வரைக்கும் மரணத்துடைய எண்ணிக்கை, உயிரிழப்புடைய எண்ணிக்கை, காயமடைந்தவருடைய எண்ணிக்கை, சேதங்களுடைய எண்ணிக்கை இன்னமும் எண்ணப்படலை. இப்போதைக்கு வரைக்கும் வான்வெளி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது மாறி மாறி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு ரஷ்யா பக்கம், உக்ரைன் பக்கம் உடைய நிலைமை. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், இன்றைக்கி ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடந்திருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்குடைய எர்பில் பகுதிகளில் குர்திஷ் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதுக்கு குர்திஷ் ஒரு குழு இருக்கக்கூடிய அந்த முகாமில், சரியா, குர்திஷ் குழு இருக்கக்கூடிய முகாமில் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குது. உயிரிழப்புகள் மற்றும் படுகாயங்கள் இன்னும் சரியான உத்தியோகபூர்வ தகவல் எத்தனை அப்படின்றத வெளியிடலை. ஆனால் பார்த்திங்கன்னா அட்டாக் நடந்திருக்குது குர்திஷ் முகாமில். அவங்களுடைய அந்த முகாம் தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம் இருந்து யார் அடித்தது அப்படின்றது இன்னும் தெரிய வரலை. ஈரானிய புரட்சி எதிர்கட்சி குழு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி IRGC, ஈரான் ரிஜெக்ட் ட்ரஸ்ட் US டாக்ஸ் வார்ன் எனி த்ரெட் வில் ட்ரிகர் டிசர்வ் ரெஸ்பான்ஸ். அவங்களுடைய எந்த ஒரு மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய போகிறதும் இல்லை, பயப்பட போகிறதும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஈரானுடைய ஜனாதிபதி பெஷக்ஷியான் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு சுப்ரீம் லீடர்கிட்ட எந்த ஒரு உத்தரவும் கிடைக்கல, அவர் எங்களுக்கு இன்னமும் சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அதனால் நாங்கள் எந்த ஒரு விடயத்திலையும் ஈரானியன் பிரசிடென்ட், இஃப் த சுப்ரீம் லீடர் ஹேட் இஷ்யூட் அ டைரக்டிவ் அகேன்ஸ்ட் ஹோல்டிங் த நெகோஷியேஷன் வி வுட் நாட் ஹேவ் ஹீல்ட் தெம். அவர் எங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அதை செய்ய வேணாம் அப்படின்றது அவருடைய உத்தரவாக இருந்துச்சுன்னா, அந்த உத்தரவை மீறி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவருடைய உத்தரவு கிடங்க தான் நாங்கள் செயல்படணும் அப்படின்றத சுட்டி காட்டி இருக்கிறாங்க. யார் பெஷக்ஷியான் சொல்லியிருக்கிறாரு, மசூத் பெஷக்ஷியான், ஈரானுடைய சுப்ரீம் லீடருடைய உத்தரவால் மட்டும்தான் நாங்கள் செயல்படுவோம், அவருடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு. இன்றைய தினம் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் தான் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி அமெரிக்க தரப்பு தொடர்ந்துமே நாங்கள் ஒரு நல்ல நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம், பேசிட்டோம், முடிச்சிட்டோம், எல்லாமே சரியாக வந்துடுச்சு, அங்கே இங்கே ஆனை பூனை எலி மாடு மர குருவின்னு கதை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இருந்து எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் அவங்க இன்னும் வெளியிடலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயம். பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. ஆனால் இன்றைக்கி குர்திஷ் கூட அந்த இதில் அவங்களுடைய முகாமில் நடத்தப்பட்டது யாருடைய சம்பவம், யாருடைய தாக்குதல் அப்படின்றது இன்னும் தெரிய வரலை. அதையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் எங்கே போய் முடியுது, என்னதான் நடக்குதுன்னு. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் ஹொர்மஸ் கடல் மூடினபடியே தான் இருக்குது. 2 கப்பல்கள் போகுது, IRGCயுடைய அனுமதியோடு போகுது. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கப்பலும் இன்னும் வெளியாகலை. இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். பொறுத்திருந்து பார்ப்போம். You said that Iran violated the ceasefire. Yeah, they did. Will they face any consequences? Well, you'll find out. Do you consider the ceasefire to still be in place? I don't like the fact that they took a shot
yesterday, actually 4. We knocked down 3 at a ship. Not an Allied ship, but a ship, a very expensive ship. And it was fine, but it took a little beating. They shouldn't be doing that, so you'll find out. Will the U.S. I mean, you'll find out Will the exactly. U.S. respond? What is your message to Will I Iran? respond? You're going to find out. Sir, why do you think they did that if the talks, you've said repeatedly they're going well? What do you think the motivation is for attacking the ship? They're a little bit different. That's why I think of it. 47 years, no president did what we're doing. So you just asked a question, you'll find out. تتجه الأنظار إلى العاصمة القطرية الدوحة في محطة جديدة للمفاوضات الأمريكية الإيرانية وسط تضارب الأنباء حول إمكانية عقد مباحثات رفيعة المستوى تأتي أعقاب ضربات عسكرية متبادلة اختبرت اتفاق وقف إطلاق النار الهش الموقع بين الطرفين الشهر الحالي. من جانبه قال المتحدث باسم الخارجية ماجد الأنصاري إنه لا يوجد اجتماع مخططا له بين واشنطن وطهران، مضيفا أن المبعوثين الأمريكيين ستيف ويكتوف وجاريد كوشنر موجودان في قطر للقاء الوسطاء وبحث المفاوضات، ولن يلتقيا مباشرة مع المسؤولين الإيرانيين حاليا.